அப்போ எங்கள் ஊரும் தெரியாது என்ன தெரியாதுன்னா எங்கள் ஊரில் சரித்திரம் நடந்தது எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லைன்னு ஆயிடுச்சிங்க. அதில் தான் நான் வந்து விடுதலை ஆனதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருந்தது. அந்த சரவணன் வந்து கூட நிர்பந்தத்தில் தான் இருந்தார். இப்போ இப்படித்தான் இப்படி இருக்கும்பொழுது ஏப்ரல் 15 2022 போல் நான் கைதாகிறேன். எப்படி எங்க இருந்தீங்க? எப்படி உங்களை சுற்றி வளைக்க நான் கைதாகிறீங்க? இல்லை சுற்றி வளைக்கல, நான் தலைமறைவாக இருந்தேன். சரிங்க. சத்துணவில் வேலை இருந்துகிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அப்போ வேலையில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். இடையில என்ன பண்ண ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு பார்த்து வரும்ட்டு வரேன். வந்து பார்த்தா அப்புறம் கணக்கு எல்லாம் பார்த்துட்டு இந்த கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் எழுதுறதுலாம் எழுதிட்டு அப்புறம் நான் சரி முறையாக வந்து லீவ் லெட்டர் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு வழக்கில் ஓடிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவ் லெட்டர்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவ் லெட்டர் எழுதி இப்போ பண்ணிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். அதே மாதிரி லீவ் லெட்டரில் எழுதி கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்தில் தான் இருந்தேன் நான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து இது மாதிரி பெரியசாமி அப்புறம் நான் தான் அப்படின்னு. எத்தனை பேர் வந்திருந்தாங்க? ஒரு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இல்லை, ஒரு 3-4 பேர் தான் வந்திருந்தாங்க. ஜெயங்கொண்டத்துல இருந்து வந்து போலீஸ் ஜீப்போட தான். சரி, ஜீப்னா வேனில் வந்திருந்தாங்க. அப்போ அப்புறம் நான் தான் அப்படின்னு சொன்னேன், ஓடல நான் தான் அப்படின்னு. அப்புறம் என்ன காரணம்னா இன்னும் யாரும் உண்மையானவர்கள் தெரியல அவங்களுக்கு, ஏதோ விசாரிக்கிறவங்களாம் அப்பாவிகளாக தான் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுது. அடுத்தது ஒரு கைது பண்ணப்பட்டதா ஒரு செய்தி வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க வந்து தமிழரசன் அன்னைக்கு தான் சந்திச்சு இது மாதிரி இருக்கு, நீங்க வந்து இந்த பகுதியில் இருக்கிறத விட வேற பகுதிக்கு போங்க அப்படின்னு என்ன சொல்றாரு. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறேன் நான். அப்போ கடைசியாக நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல சாப்பிட்டு தான் ஒரு பிரிகிறாரு. சரி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. உங்க வீட்டில் நடக்குதா? இல்லை எங்க வீட்டில் இல்லை, வேற ஒரு இடத்துல நாங்கள் சந்திச்சுக்கிறோம். நான் ஊரில் இல்லை, அதான் தலைமுறை ஆயிடுறேன். தலைமறைவுல ரகசியமா சந்திச்சுக்கிறோம், இலையில சாப்பிட்டுட்டு இந்த விஷயத்த பேசிக்கிறோம். அப்ப கூட நான் சொல்றேன், அப்போ ஒரு செய்தி அவர் சொல்றாரு, காவிரி நீர் பிரச்சனைன்னு சொன்னாக்க கிருஷ்ணசாகர் எல்லாம் வந்து நம்ம உடைச்சாதான் முடியும் அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, இப்படி முதல்ல ஒருத்தர் சொன்னாரு, அவர் வெளியே போயிட்டாரு கழிச்சு விட்டு, இப்ப நீங்க சொல்றீங்க என்ன எங்க போறீங்கன்னு தெரியலன்னாரு. அவர் சொல்லி சிரிக்கிறாரு என்கிட்ட. அப்புறம் நாங்க இல்ல தொடர் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கு பிற்பாடு அவர் தனியா பிரிஞ்சு போயிடுறாரு, நாங்க பிரிஞ்சிடறோம். அன்னைக்கு வந்து எங்களுக்கு செய்தி வருது, இது மாதிரி கிழக்கு பகுதியில் 2 தோழர் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. கிழக்கு பகுதியில் உங்களுக்கு ஜெயங்கொண்டம் அந்த பக்கத்தில். ஆமாம், நாங்கள் இருக்கிறது மேற்கு பகுதி. அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தோழர் வந்து பிரிஞ்சார். நானும் அப்புறம் தலைமறைவாக இருக்கேன். ஊருக்கு போயிட்டு பிறகு தான் போலீஸ் வருது. வரும்போது எங்கள் வீட்டுக்கு முதல்ல போல, எங்கள் ஊர்லேயே வந்து பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சக்கராலில் வேலை இருந்தார். அவர் வந்து தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு, அவர் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மாமா முறை வேணும், அவர் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பார். ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் வந்து அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சு. அவர் நல்லா உழைச்சி கொடுக்குறவர், ஆனால் அவரையே அந்த குடும்பம் நம்பாமல் ஒரு சூழல் வந்தது மாதிரி அவரே ஃபீல் பண்ணிட்டு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேங்கிற அளவுக்கு என்று சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை நீங்கள் அப்படி முடிவெடுக்கக்கூடாது, எல்லாரும் சாவதான் போகிறோம், முன்ன பின்ன அவ்வளோதான், ஆனால் அதுக்காக எதுக்கு செத்தோம்னு இருக்கணுமே தவிர சும்மா செத்துட்டோங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நான் வந்து தருமபுரி வந்து அம்மாசி இன்னும் வேலுன்னு ஒரு தோழர் இறந்தார். அவருக்கு ஒரு துண்டறிக்கை நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ அந்த துண்டறிக்கை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அப்போ அவர் படித்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பெரியசாமி நான் வந்து என்ன பெரியசாமி கூட சொல்ல முடியும், மாப்பிள்ளை நான் வந்து சூசைட் பண்ணுற அந்த மனநிலை போயிடுச்சு எனக்கு, நான் ஏதாவது ஒரு அர்ப்பணிப்பு பண்ணுறோம்னா அது நல்லதுக்கு இருக்கணும்னு அவர் சொன்னார். அதுல இருந்து அப்புறம் என் கூட ஒரு பயணம் பண்ணார். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு அரசியல் படுத்திட்டேன். அப்புறம் நல்ல திருமணம் பண்ணிக்கல அவரு. அப்ப அவர் வந்து இந்த சம்பவத்துல இருக்காரு, அருகில் ஒரு வெடிகுண்டு சம்பவத்துல அவரு இருக்காரு. அப்ப அவரு வீட்டுக்கு தான் முதல்ல போகுது போலீஸ். அவர் போன உடனே அவரு ஆள் இல்லை, அவரை நான் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதை எப்பன்னு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் வேற இடத்துல இங்க சென்னைக்கு தான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் வந்து இருந்தேன். அப்புறம் என்ன வந்து பண்ண நான் உடனே போலீஸ் இருக்கும்போதே என் பையெல்லாம் எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ண சொல்லி ஒரு சிக்னல் காட்டி என் பையை தூக்கிக்கடா சொல்லிட்டு, ஏன்னா பையில் வந்து நான் சில தற்காப்பு கருவிகள் இதெல்லாம் வச்சிருக்கிறேன், அதனால தூக்கி போட சொல்லிட்டு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை வீட்டில். சரி, வீட்டில். அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க, சில புத்தகங்கள் மட்டும், நிறைய புத்தகங்கள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வெவ்வேறு இடத்துல நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன்.
நிறைய ஆவணங்கள் வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் இல்லை, எல்லாத்தையும் வந்து தடயங்கள் எதையும் வைக்கல இல்லை. அப்புறம் என்னை மட்டும் வந்து சரின்ட்டு கைது பண்ணாங்க. அந்த பழனிவேல் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டார். வண்டி 2 பேத்தையும் வண்டியில் ஏற்றுறாங்க. நான் தப்பிக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை எனக்கு, அந்த மனநிலை வரல. விசாரிக்கிட்டோம். நாம் வந்து வெறும் வெகுஜன நடவடிக்கைகள் தானே இருந்தோம், போஸ்டர் ஓட்டுறது மட்டும் தானே நம்ம பணி அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்தேன். குற்றத்தில் நம்ம இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு போவோம், சொல்லும். அதுக்கு என்ன தண்டனை வந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே போகிறேன். நம்ம எங்கள் இப்போ இதில் இப்படி வண்டி அப்போ சுற்றி தான் வரும் ஜெயங்கொண்டம் போகிறதுக்கு. இப்போ தொழுதூருங்கிற நிறுத்தத்தில் இருக்கும்போது அவங்க போலீஸ்காரெலாம் போய் டீ சாப்பிட போனாங்க. அப்போ உடனே பழனிவேல் அவங்க அப்பாவை என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஃபோட்டோலாம் காட்டி கேட்பாங்க, எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க அப்பாட்ட சொல்லி வச்சிருக்கேன், ஏதாவது வளரிட்டா ரொம்ப போயிடுமே அப்படின்னு. அப்புறம் திரும்ப நான் என்ன பண்ணுறேன், அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்குறேன், ஒரு யாருமே இல்லை, நீ இறங்கி போயிடுமாமா அப்படின்ட்டு. டக்குன்னு இறங்கி வரும். ஏன்னா அவரு இருக்கிறதே எனக்கு தொல்லை. நீ இறங்கி போயிடுமா. எந்த இடத்துல இறங்க? தொழுதூர்ல. அங்க நிறுத்திட்டு என்ன பண்றாங்க, அவங்க டீ சாப்பிட போனாங்க. ஆமா, அப்ப நீ இறங்கி போயிடு. பெரிய ஆளா கைது பண்ற ஒரு எச்சரிக்கைலாம் இல்ல, சாதாரணமா தான் விசாரணை கூட்டணும், அப்படிதான் அவங்க இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஜெயங்கொண்டம் போய் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. என்ன கேக்குறாங்க, என்னங்க நான் இதான் நடந்தது. இல்ல இப்ப உங்க கூட ஒருத்தர் வந்தாரு, எங்கப்பா அவருன்னு எதுவும் கேட்டாங்க. நாங்க தான் ஓடப்பட போக சொல்லிட்டோம் அப்படின்ட்டாங்க. யார் சொன்னது? போலீஸ்காரங்களே. ஆனா உண்மை அது இல்ல, நான் தான் போக சொன்னேன். ஆனா நான் ஏதாவது நினைப்பேன்ட்டு நாங்க தான் வேணான்னு போக சொல்லிட்டோம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் போனோம். அப்புறம் அங்க கேட்டாங்க, எங்க நான் என்னை வருவாங்க, துண்டறிக்கை கொடுப்பாங்க, பேசுவாங்க, இது மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் மணி 1 மணி ஆயிடுச்சுங்க. எல்லாரும் பரபரப்பா, பகல் இல்ல இரவு, எல்லாம் ஒரே பரபரப்பானாங்க. அப்படின்னாங்க. பார்த்தா அங்கதான் அந்த பழனிசாமின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு. என்ன கேட்குறாரு, என்ன சொன்னானா அப்படிங்கிறார். ரைட் உட்கார வேணா அப்படிங்கிறார். ஒன்றும் சொல்லியாவேன் அப்படின்னு. அது பாடு பார்த்தா லாடம் கட்டுறதுன்னு சொல்லுவோம். நீங்கள் மாடுக்கு நம்ம லாடம் அடிப்பாங்க, அதே தான், அதான் லாடம் கட்டுறது. அதே மாதிரி நம்ம இப்படி உட்கார வச்சுட்டாங்க. இதில் கழியை போட்டுருவாங்க, சிண்டை பிடிச்சி இதில் செவுத்துல அப்படி இது பண்ணி, இந்த காலில் அவங்க கால் வச்சு நின்றுட்டு அப்படியே செரா பழக்கிற மாதிரி இந்த காலில் அடிக்கிறாங்க. அடிச்சா வின்னு ஏறுது. நான் அப்போ இன்னும் கூட ஒல்லியா இருப்பேன், ஆனால் எக்ஸசைஸ் பண்ண நல்லா ஒரு மாதிரி அப்படியே திணறேன். அப்போ கால் உடையுது, அதாவது ரத்தம் வர மாதிரி உடையுது. அப்போ தான் அந்த பழனிசாமி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாப்புல, ஏய் நீ நக்சலைட்டு ஒத்துக்கிறேன், உன் தலைவன்லாம் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பான், என்ன அடித்தாலும் சொல்லாதுன்னு தான் சொல்லி கொடுத்துருப்பான், உன் தோழெல்லாம் சொல்லிட்டாண்டா அப்படின்னாங்க. என் தோழன் சொல்லிட்டானா, நான் இதெல்லாம் போய் சொல்கிறது தானே எப்போ. உடனே என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லி கேட்டு வாங்குவாங்கன்னு தெரியும். அப்படி இருந்து என்ன பண்ணாமல, சரி இவனை போது அவனை அனுப்பிவிட்டு போய் பார்த்து அப்படின்னு சொல்லிப்பாங்க. அங்கே போனால் தான் எனக்கு தெரியுது, தென் தமிழனும் கருணாகரனும் அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்காங்க, செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி? எனக்கு முன்னாடி. இவங்க அரெஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரியல. அப்ப இவங்க தான் சொல்றாங்க, அந்த அடி அடிச்ச பிற்பாடு உங்களை அவுத்து விட்டு காமிச்சிட்டு வாங்குறாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க எங்க இருக்காங்க? அவங்க அடுத்த அதே ஸ்டேஷன்ல அடுத்த ஒரு ரூம்ல கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு பிற்பாடு என்ன திரும்பவும் அடிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு. அப்ப என்ன அடிக்கும் பொழுதே வேற 2-3 பேரை அழைச்சிட்டு இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட சில பேர், அதாவது தமிழரசன் அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு போய் தங்குற வீடு, அந்த ஆசிரியர் வீடு, அது அந்த ஆசிரியரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்னை அடிக்கும்போது அவரை பார்க்க வைக்கிறாங்க. இதை தாண்டி இதை அடிச்சு என்னை சித்திரவதை பண்ணிட்டு, டேய் நீ போஸ்ட் ஓட்ட போன தானே அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. அதனால அதுக்கப்புறம் அடியை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு. ரைட் கொடு. இவர் போன பிற்பாடு அந்த மற்றவங்களாம் இருக்காங்க, நம்ம கேட்டால சொல்லல, அவ்வளோ அவங்க ஸ்டைலில் அடிக்கிறான். ஃபுட்பால் மாதிரி நாங்கள் கேட்டுங்க, எங்களுக்கு சொல்லல, ஃபுட்பால் மாதிரி விளையாடுறான் அவங்க ஸ்டைல்ல. சலார்னு அடிக்கிறது, காலெல்லாம் மிரிக்கிறது, என்னென்னலாம் கட்டி தொங்க விடுறது மாதிரி, இப்படி என்னென்னமோலாம் சித்திரவதை கட்டி தொங்க வச்சு, அவ்வளவு கொடுமைகள். அது நாம உப்புமலா புலியிலண்டு திருடி போய் போல, பட் இந்த சமூக விடுதலைக்காக தான் நினைச்சோம், ஒரு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடணும்னு நினைச்சோம். அதுக்காக இந்த உடம்பு அடி வாங்குது. அதை பற்றிலாம் கவலையெல்லாம் படலைங்க. பட் இருந்தாலும் குதி இந்த கால் அதுக்கு ஒரு பாடு குதினாங்க. ஏன்னா இல்லைன்னா கால் வீணாயிடுமா. குதிச்சாலும் குதிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அதோட நிப்பாட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த அப்ரூவர் சரவணன் சொன்னாங்கல்ல, அவங்க ஒய்ஃபை அவர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் இப்போ இல்லை,
பக்கத்தில் சொல்லிட்டாங்க. ம். அந்த பொண்ணை நிர்வாணப்படுத்திட்டாங்க. நிர்வாணப்படுத்தினதோட இல்லை, யாரை வச்சுன்னா சரவணன் கண்ணு நிற்கிறாங்க. சரவணனுடைய ஊர்கார பையன் ஒருத்தன், அவனை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை நிர்வாணப்படுத்துறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு எங்களுக்கு தூக்கு தோக்கணும் கொடுத்தப்ப அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு செய்தி எங்களுக்கு வந்துருச்சு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சு. ஏன்னா என் புருஷனால காட்டி கொடுத்தப்பட்டு தானே இவங்க எல்லாம் தூக்கு தண்ணி போனாங்க அப்படிங்கிற உணர்வுல அந்த பொண்ணு இறந்துச்சு. சரவணனோட ஒய்ஃப் இறந்துருச்சு. அவ்வளவு உணர்வான அந்த பிள்ளை இறந்து போச்சு. அதுவும் இயக்கத்துல எல்லாம் இல்லை, தானா வருது அந்த உணர்வு. ஆமா, அந்த பொண்ணு இறந்து போச்சு. அது அந்த அந்த சரவணனும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரு அந்த அப்ரூவரும் அவர் கூட்டின்னு வந்து நிக்க வைக்கிறாங்க. அவங்க மனைவி அவங்களும் கூட்டின்னு வராங்க ஸ்டேஷனுக்கு. என்ன நடக்குதாங்க? நிர்வாணப்படுத்துறது எனக்கு நான் பார்க்கல. ஆனா அங்க அந்த சரவணனே எல்லாரும் சொன்னார். எனக்கு எவனை எல்லாம் ஒன்னா தானே இருந்தோம். நாங்க என்னென்ன நடந்து கொடுமைங்கிறது நீங்க பக்கத்துல அடி வாங்கிட்டு இருந்தீங்க, எனக்கு இந்த கொடுமை நடந்தது, இதை தாண்டி நான் எப்படி ஒத்துக்காத போக முடியும் அப்படின்னு மனைவியை நிர்வாணப்படுத்தி நிறுத்துறாங்க. ஆமா, அடுத்த கட்டத்துக்கு போவாங்களாம். இப்போ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பண்ண முடியல, அதனால நான் என்ன உண்மையாக அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அப்புறம் சரவணன் உள்ள சிறைக்கு வந்த ஒரு பாடு சொன்னார். இப்போ இப்படி தான் போலீஸ் டார்ச்சர் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். அதாவது எதையும் செய்வாங்க. அப்போ வந்து அது பெண்ணு ஆண் இவங்களை இப்படி கொடுமை பண்ணலாம். அதாவது அப்போ அது பிற்பாடு உள்ள போனப்போ கருணாகரன் சொல்றாரு, அவங்க அப்பாவை வந்து அவங்க அப்பாவை வந்து இவரை அடிக்க சொல்றது, அவங்க அப்பாவை இவரை அடிக்க சொல்றது. இப்படி எப்படிங்க ஒரு அப்பாவை நான் அடிக்க முடியும், எங்கள் அப்பாவை நான் அடிக்கிறது, அப்புறம் அவர் வந்து என்ன அடிக்க சொல்றது, ஒழுங்காடுறாங்கிற மாதிரி இப்படிலாம் வதை பண்ணாங்க. ஆக இப்படி ஒரு போலீஸ் டார்ச்சர், மிகப்பெரிய இது கொடுமை. லாடம் கட்டுறது, கட்டி தொங்க விடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, நினைக்கிற மாதிரி அடிக்கிறது, அதுக்கு அடுத்தது வந்து நிர்வாணப்படுத்துவது, அப்புறம் மென்டலி டார்ச்சர் பண்ணுறது. உங்களுக்கு அப்பாவை போய் இதெல்லாம் பண்ணும்போது மென்டலி சிக்கலாகும். அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு என்னை திருச்சி கொண்டு போயிட்டாங்க. மனநிலை இருந்தது, பேசாமல் தப்பிச்சிடலாம் கூட மனநிலை இருந்ததுங்க. அப்போ எனக்கு சிறையில இருந்து இல்ல, போலீஸ் காவல் கூட்டிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நான் போயிடலாமான்லாம் கூட மனநிலை இருந்தது எனக்கு. நான் இராணுவ ரீதியான பயிற்சியெல்லாம் எனக்கு தெரியும். அதனால நான் அதெல்லாம் கூட பண்ண முடியும். ஒரு கொரில்லா வீரன் 100 போர் வீரனுக்கு சமம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்ப அந்த அளவுக்கு பயிற்சி பெற்றவர்கள் தான் கொரில்லா வீரன் அர்த்தம். ஏன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு காவல்துறையில நீங்க ஆர்டர் தான் கொடுக்கணும், இவன் ஆர்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்படிப்பட்டவர்கள். அப்ப நம்ம வந்து எனக்கு அந்த மாதிரி மனநிலாம் இருந்ததுங்க. அப்படி இருந்தும் கூட நான் என் மனைவி வந்தப்போ வந்து அப்போ மாசமா இருந்தாங்க. அதனால என் பையன் அப்போ வயிற்றுல இருந்தான். அது வீட்டு சூழல் இதெல்லாம் நினைச்சு அப்புறம் அப்படியே அமைதியாவே இருந்தேன். தப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி 3 நாள் கெஸ்ட் அள்ளி அப்படியே ஜெயங்கொண்டத்திலே இருக்கு. இல்ல அதுக்கு பிற்பாடு திருச்சி கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அங்கதான் அப்படியே ஜட்டியோட போட்டாங்க. ஏதோ கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கு பிற்பாடு நீதிமன்றத்தில் என்ன ஆஜர்படுத்தி ஏப்ரல் எந்த நீதிமன்றத்தில்? திருச்சி நீதிமன்றம். திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தான் சிறை கொண்டு போறாங்க. அப்போ அது வந்து ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம். அப்புறம் உள்ள போறேன். போனால் சிறை அப்போ தான் முதல் அனுபவம். உள்ளே போகிறோம். போனால் மாதிரி இருந்தது. முன்னாடி கேட்டு அதில் ஒருத்தருக்கு பெரிய காவலர் உட்காந்துருக்காரு. நீங்கள் என்னை பார்த்த உடனே நீங்கள் என்ன தமிழரசன் அமைப்பா, தமிழரசன் நாடா, இந்த சேட்டை கேட்டெல்லாம் வச்சுக்கிட்ட அடித்து கை காலம் முடிச்சு போட்டோம், கொண்டுடும், ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிறான். என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா இப்போ தானே உள்ள வரேன். அதுக்குள்ளே அப்புறம் தான் விசாரிச்சா தெரியுது. ஏன்னா தோழர் தமிழரசனும் உள்ளே இருந்தவர், ஜெயிலில் ஏற்கனவே இருந்தவர். இவங்களை எல்லாருக்கும் தெரியும் போல் இருக்கு நல்லா அவருடைய என்ன நடந்ததுன்னா அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். உள்ளேயே இருந்து அவங்க வெடிகுண்டு உள்ளேயே செஞ்சு தப்பிச்சு, இவங்க தப்பிச்சு போகும்பொழுது வந்த வெடிகுண்டை வீசி அதுல பெரிய அளவுக்கு இதாகி திரும்ப தப்பிச்சு வெளில சில பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதுல திரும்ப வெளியில வரைக்கும் குதிச்சுட்டாங்க. குதிச்சு அதுல திரும்ப அப்புறம் ஆனால் யாரும் போக முடியல. கடைசியா இது பண்ணி தமிழரசன் போறவங்க எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க. அதை மாற்றின நேரம் என்னன்னா, எல்லாம் இந்த தியேட்டர் சினிமா விட்டு வந்த நேரத்துல போய் குதிச்சிருக்காங்க. எல்லாம் சுற்றி வளைச்சுட்டான், மக்களும் சுற்றி வளைச்சுட்டான், போலீஸும் சுற்றி வளைச்சிருச்சு. அதுல அப்புறம் மாட்டிக்கிட்டாங்க. அதுல அடிபட்டு வந்து அப்புறம் திரும்ப இருந்து அப்புறம் தான் திரும்ப ஜாமீன்ல அவர் வந்திருக்கிறாரு. அதனால நீ அந்த சேட்டை கேட்டலாம் அவன் மாதிரி அவன் சேட்டைலாம் இங்க செய்யற வேலை வச்சுக்காதீங்க, தப்பிக்கிற முயற்சி அப்படிங்கிற மாதிரி என்ன மிரட்டுறாரு. அப்புறம் அதுக்கு உட்பட அப்புறம் ரிமாண்ட் ஆகி உள்ள போனோம். உள்ள போனா ஜெயிலு காம்பவுண்ட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அப்புறம் அதுக்குள்ள ஒரு காம்பவுண்டு, அதுக்குள்ளதான் அறை.
அதுக்கு பேர் 20 அறைன்னு பேர். புலிக்குண்டும்பான். 20 அறை இருக்கும், அதுலயே புலிக்குண்டு ஒரு 10 செல் இருக்கும், அது தனி கேட்டு இருக்கும். அதுல கொண்டு போய் போட்டாங்க எங்களை. உங்களா யார? நான் தான் முதல்ல போறேன். சரி. அப்புறம் பார்த்தா ஒருத்தரா வராங்க. அதுல நானு, தென் தமிழன், கருணாகரன், ராமசாமி, பிச்சைப்பிள்ளை, சரவணன், இந்த 6 பேர் நாங்க உள்ள அரெஸ்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாது. தனித்தனி ரூம், தனித்தனி. அந்த தனித்தனி ரூம்லையும் கூட பேசிக்க முடியாது. பார்த்துக்குவோம், அவ்வளவுதான். இப்படி ஒரு 3 மாசம் நீடிச்சுதுங்க. ஒருத்தர் பேசிக்க முடியாது. அடைச்சுதான் வச்சிருப்பாங்க. சோறு உள்ளேயே தான் கொடுப்பாங்க. திறந்தெல்லாம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. சரிங்க. உள்ளேயே சாப்பாடு அப்படி திறப்பாங்க, உள்ள சாப்பாட்டை கொடுத்துருவாங்க, சாப்பிட்டுருவோம். ஏதாவது பாத்ரூம் போகணும்னா மட்டும், யூரின் போனா ஒரு ஓட்டை இருக்குங்க செல்லுலயே, அதுல ஓட்டை போயிடும். பாத்ரூம் போனா மட்டும் ஒரு ஆளு காவலர் எங்களை கூட்டிகிட்டே போவார். போயிட்டு அங்கே விட்டுட்டு திரும்ப அப்படியே கூட்டிகிட்டு வருவார், வந்து விடுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க யாரும் பேசிக்க மாட்டோம். குளிக்கிறதெல்லாம் பக்கத்தில் அது தொட்டி இருக்கு, ஒருத்தலாம் குளிக்க வைப்பாங்க. தனித்தனியாக தான், சேர்ந்துலாம் குளிக்க மாட்டோம். அதுக்கு பிற்பாடு வேற எந்த உடுப்புமே இல்லைங்க. ஒரு ட்ரௌசரு, அதுல பட்டன் போட்டோம்னா நமக்கு இதெல்லாம் தொலைதோல்னு இருக்கும். அதை பிடிச்சி இப்படி இழுத்து சொரிச்சுக்கிட்டு அந்த ட்ரௌசர் மட்டும்தான் 3 மாசம். சட்டை எதுவுமே எல்லாருக்குமே 6 பேருக்குமே இப்படிதான் இருந்தோம். அதுக்கு முற்பாடுங்க எங்களுக்கு எங்களுக்கு எங்க இருக்குன்னு வீட்டுக்கும் தெரியாது. வீடுலாம் அவங்க யோசிக்கிறாங்க, எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு என்னன்னு அவங்களும் செய்தி கைது பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்திருக்கு. அந்த கிராமங்கள்ல ஒன்றும் சரியா தெரியல, அதனால அப்படியே இருக்காரு. அப்புறம் எங்க அப்பா சில வழக்கறிஞர்கள் வச்சு கேட்க இது பண்றாங்க. அப்பதான் இல்லை திருச்சி மத்திய சிறையில் இருக்காங்க அப்படின்னு செய்ய சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு முற்பாடு எங்களை ரிமாண்டுக்கு கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது நான் அப்புறம் சில நண்பர்கள் தெரிஞ்சவங்களை வச்சு வீட்டுக்கு செய்தி அனுப்பி, இது மாதிரி நான் இங்கே வரப்போகிறப்ப அடுத்த வாய்தா எத்தனாம் தேதி இங்கே கோர்ட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி அது மாதிரி எங்கள் அப்பா எல்லாம் மனைவியெல்லாம் வராங்க, வந்து பார்த்துட்டு அப்புறம் அழுதுட்டு போகிறாங்க. ஒரு சில வழக்கறிஞர்கள் வைங்க. அப்போ குழந்தெல்லாம் பிறக்கலை இன்னும். ஏப்ரல் தான் நான் உள்ள அரெஸ்ட் ஆகி, அப்புறம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தான் தம்பி பிறக்கிறேன். அதுக்கு முற்பாடு அப்போ வரப்போ நான் அதிகமாக வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்பா மட்டும் வருவார், வந்து பார்ப்பாரு. நம்ம ஒரு சாதாரண குடும்பம் தான். ஒரு ஏதோ எங்கள் மாடுலாம் ஒன்று இருந்த ஒரு ஏறு மாடு எல்லாம் விற்றுவிட்டு அந்த காசை கொண்டு வந்து ஒரு வக்கீல்லாம் கொடுத்து ஏதாவது ஜாமீன் போடுங்கலாம் சொல்லி அவர் முயற்சியெல்லாம் எடுத்துருக்கிறாரு. அப்பா முயற்சி எடுத்தார். பிச்சைப்பிள்ளை வக்கீல்னு இருக்கார் இப்போ, அவர்கிட்ட தான் அவர் சொல்லி எடுக்க சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க, என்எஸ்ஏ போட்ட செய்தி கேட்டு எங்கள் பாட்டியே இறந்து போச்சு. எனக்கு தம்பி வரமாட்டான் அப்படின்ட்டாங்க. அப்போ என்எஸ்ஏ போட்டாங்க. என்எஸ்ஏ போட்டும் கூட நாங்கள் இதே மாதிரி தான் இருக்கோம், எப்படி இந்த ட்ரௌசரோடு தான் இருக்கோம். அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு முதல்ல சங்கரசு போட்ட வழக்கறிஞர் சென்னையில் இருக்கார், இப்போ இருக்கிற மூத்த வழக்கறிஞர், அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் எனக்கு வருது. ஏன் அட்ரஸுக்கு வருது, சிறைச்சாலைக்கு கடிதம் போடுறாரு. அதுல இது மாதிரி உங்களுக்கு என்எஸ்ஏ போடப்பட்டிருக்கு, உங்களுக்கு உரிய இது தராங்களா, முறையா அவங்கள இது பண்ணி வச்சிருக்கிறாங்களா, எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கடிதம் வந்தது. இந்த கடிதத்தை வந்ததை இவங்க கொடுக்கல உடனே, ஏன்னா ஓப்பனா எழுதியிருக்கிறாரு. ஏன்னா எங்களுக்கு ட்ரௌசரோட வச்சிருக்காங்க. என்எஸ்சிங்கிறதே வேற மாதிரி ட்ரீட் பண்ணணும், அந்த சட்ட விதிகள் வேற, தனியா சமையல் எல்லாம் தனியான கொடுக்கணும். அப்ப அதை பார்த்துட்டு இவங்க மாட்டுக்கு இது பண்றாங்க. அப்ப என்எஸ்சின்னு சொன்னா ஏ கிளாஸ் கொடுக்கணும். ஏ கிளாஸ் அப்படின்னா ஒரு ரூமு, அதுல கட்டில், மெத்த, கொசுவலை, ஃபேனு இவ்வளவும் போட்டு தரணும். தனியா சாப்பாடு தனியா ஒன்று நல்ல சாப்பாடாக கொடுக்கணும், இல்லைன்னா ஆடலி போட்டு சமைச்சு கொடுக்கணும். அப்படி ஒரு முறை இருக்கு. அடுத்தது சிவில் ட்ரெஸ் தான் இருக்கணும், சிவில் ட்ரெஸ்ஸில் தான் இருப்போம். அந்த ட்ரெஸ்ஸையும் துவைச்சு தரணும். அப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுக்கணும், மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். அதுக்கு அடுத்தது காலையில் டிஃபனு, மதியம் சாப்பாடு, சாம்பார், ரைஸ், ரசம், பொரியல். இது தேசிய பாதுகாப்பு சட்டம்ன்றது இவ்வளோ வசதி இருக்கு. ஆமா, இரவு டிஃபனு, வாரத்தில் 3 நாள் கறி, அதுல இவ்வளவும் தரணும். இந்த சூழ்நிலை இவங்க எதுவுமே பண்ணல. வெறும் எங்களை பார்த்து வெறும் ட்ரௌசரை போட்டுட்டு மாதிரி இருந்தாங்க. மாதிரி ஒரு உன்னோட சோறு வரும். நான் அப்புறம் அந்த லெட்டர் வந்தது பாடு உங்களுக்கு எப்படி தெரியல, காமிச்சாங்களா? இல்லை, கொண்டு வந்து அப்புறம் கொடுத்தாங்க. ஒரு 2-3 நாள் வச்சிருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்க இத்தனை நாள் வச்சிருந்து ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்டேன். அப்புறம் கொஞ்சமா எனக்கு அப்புறம் உள்ள இது வந்துருச்சு, புரிதல் வருது. இது ஏன் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ இல்லை அப்படின்றாரு. ஜெயிலர்கிட்ட சொன்னோம்.
உங்களுக்கு சங்கர்ஸ் வழக்கறிஞராங்க. ஆமாம் அப்படின்னு கொஞ்சம் பயந்தாங்க. ஜெயிலே பயப்படுது. சங்கர்ஸ் போய்க்கல உனக்கு அப்படின்னு ஜெயில் பயப்படுது. அப்புறம் தான் நான் லெட்டர் எழுத போகிறேன் அப்படின்ட்டேன். இல்லை நீங்கள் வாங்கன்னா அப்புறம் சூப்பரண்ட் கூப்பிட்றாரு. போனால் நீங்கள் வந்து ஒழுங்காக இருந்துக்கணும், உங்களுக்கு என்ன உரிமை கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்புறம் வராங்க. சங்கர்ஸ் வீட்டு வந்த ஒரு கடிதம் வேலை செய்யுது. ஆமாம். அதுக்கும் பிற்பாடு பார்த்தா கட்டில் தூக்கிட்டு வராங்க, கொசு வலை, மெத்த, ஒரு தனியாக பீரோ எல்லாம் வருதுங்க. வந்து இந்த மாதிரி லெட்டின் வசதியோட இருக்க ரூமு எல்லாம் கொடுத்துட்டு காலையில் அதே மாதிரி அப்புறம் டிஃபன் சப்பாத்தி வேணுமா இது வருது, அதே மாதிரி வருது. 3 நாள் கறி வருது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்ல கிடையாது. ஏமாத்துனாங்க. அப்புறம் நாம வந்து அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னாக்க இவன் நீங்க சர்றது கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் தனி ஆடலி கொடுக்க சொல்லி அப்புறம் ஆடலி வச்சு சமைச்சு நானே ஸ்டோர் ரூமுக்கு போவேன். போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு வருவேன். எடுத்து வந்து சமைச்சு நாங்களே சாப்பிட்டு சில காவலர்கள்லாம் நீங்க வந்து சாப்பிடுவோம். அப்புறம் சில பொருள்லாம் மீந்தா எடுத்துட்டு போயிடுவோம் காவலர். ஏன்னா அங்க காவலருக்கு அனுமதி கிடையாது இல்ல, இருந்தாலும் எங்ககிட்ட மீதி கிடைக்குது இல்ல, சார் இதை எடுத்துட்டு போங்கன்னு சில நட்பா இருக்கிறவங்கள்ட்ட இதெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவோம். அப்ப அந்த மாதிரி அப்புறம் சிறைவாசிகள் கூட சில பேர் ஏதாவது கறி வேணும் போது எங்கள்கிட்ட வருவாங்க, வந்து குழம்பு வாங்கிட்டுலாம் போவாங்க. அந்த மாதிரி ஒரு 1 இயர் அது 1 வருஷம் அது வந்து விசாரணையிலே இருக்கிறீங்க. விசாரணையில தான் இருக்கான். தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA அப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது கோர்ட் ட்ரையல் நடந்துச்சு. வந்து கேட்டிருக்காரு எல்லாம் திரும்ப எங்க சொந்த பந்தம் வந்த உடனே என்ன எல்லாம் ஏன் வரீங்க அப்படின்னா, இல்லை நேற்று தூக்கு குடிச்சாங்கல்ல அங்கே பையன், அதான் பணத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சொல்ல. அப்படிலாம் இல்லை, தூக்குன்னா உடனே தூக்கு அடிச்சிட மாட்டாங்க. அப்புறம் ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, கருணை மனு இருக்குது, இவ்வளோ இருக்கியா அப்படின்னு அப்புறம் விளக்கி சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, இப்போ தம்பி எங்கே இருக்கு? உள்ளதாக இருக்காரு, உயிரோடு இருக்காரு, அவர் இப்படி பார்க்கலாமா? மனு போட்டால் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அது ஒரு மனு போடுறாரு. அப்புறம் எங்களை பார்க்குறாரு, உள்ள வந்து அவர் அழுகுறாரு. என்னாச்சு அப்பா? கம்பிகளுக்கு மத்தியில் தனியா பார்க்க முடியாது, தனியா இல்லை. அப்புறம் ஒன்றும் கவலைப்பட வேணாம், சார் ரெடினா சொல்லுங்க சார், ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? ரெடி. ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு, ஆரம்பிக்கலாம் சார். சார்